ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் என் ஃப்ரெண்டு கேமிங் ஜோன் ப்ரோவும் ரோப்ளாக்ஸ் விளையாட போகிறதில்ல, நான் மட்டும்தான் விளையாட போகிறோம். ப்ரோ, அடுத்த எபிசோட்லையாச்சும் வருவீங்களா? வரேன். அவர் வருவார் அடுத்த எபிசோடில். சரி, நம்ம நேற்று ஒரு கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே விட்டா இவங்க ஒர்க்கர்ஸ்லாம் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால 10K ஸ்டோன்ஸு, 5.4K வுட்டு, இது எல்லாமே இருக்குது. கிராஃப்டரை சொல்லி இதை பண்ண வச்சுருவோமா? இல்லை, இங்கே ஒரு கிராஃப்டர் இருக்காங்க, அவனை சொல்லி என்ன பண்ணலான்னு தெரியுமா? எங்கே போனான்? கிராஃப்டரை போயிட்டு இந்த இதை பண்ண வச்சுக்கோங்களேன். 10K ஸ்டோன்ஸ் போகிற முடியும். வர ட்ரை பண்ணு ப்ரோ. வந்துட்டியா நீ கேம் உள்ள? எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பு கைஸ். அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவார். ஓகே கைஸ், ப்ரோ கேம் உள்ள வந்துட்டாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. கேமுக்காரன் என்ன சொல்கிறான்னா, தம்பிங்களா 2 பேரும் ஒரே வேர்ல்டில் நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ப்ரோ இதோ அங்கே இருக்கார். உங்களுக்கு பார்த்தா தரலன்னு நினைக்கிறேன். சரி, அவர்கிட்ட போய் நான் காட்டிடுறேன். ப்ரோ கேமிங் ஜோன் ப்ரோ, அங்கே திரும்பி பாரு, யார் வந்திருக்கான்னு உன் பேஸை விசிட் பண்ண. வந்துட்டான் ப்ரோ, கொடி நட்டு வச்சுட்டு. என்ன ப்ரோ இப்படி பண்ணியிருக்க? யார் கைஸ் கிஃப்டா? உனக்கு கிஃப்ட் இல்லை தரல ப்ரோ, உனக்கு கிஃப்ட் நான் தரமாட்டேன் ப்ரோ. சரி, நீ கொஞ்சம் பேஸை அப்டேட் பண்ணி வை, அதுக்குள்ளே நான் ஏன் பேஸை போயிட்டு முடிச்சிடுறேன். சரி கைஸ், நம்ம பேஸ் எங்கே இருக்குன்னு தெரில. சரி வாங்க, இங்கே இருக்க போயிடலாம். கைஸ், நம்ம பேஸு அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது கைஸ், நல்லா பெருசாக தான் இருக்குது நம்மளோட பேஸு. ப்ரோதோட பெருசாக தான் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சரி வாங்க, இவங்க கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதோ இந்த சைடு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். அதாவது அன்லாக்கு. சரி, இதை அன்லாக் பண்ணிடுவோம் வாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் அன்லாக் பண்ண போகிறோங்க. இது என்னது? சரி, இதை பண்ணு அப்கிரேட். என்னடா? ஆஹா, பிளாங்க் இல்லையா கைஸ்? வாங்க, இவனை அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ இந்த கோல்டும் எனக்கு மெயினாக இருக்குமா? ஸோ எனக்கு கோல்டு கலெக்ட் 200 இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ உன்னோட பேசிங் இது எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ வாங்க, இது ஃப்ரீ கிஃப்ட் ஏதாச்சும் கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். நல்லதாக எதுவும் கிடைக்கல. சரி வாங்க, போயிட்டு எவனையாச்சும் ஹையர் பண்ண முடியுமா? இது யார்? ஹையர் கிராஃப்டர். இன்னொருத்தவனை ஹையர் பண்ணோன்னா எவ்வளோ? 2000 தேவையில்ல, நம்மக்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லை. ஸோ நம்மளே தான் இப்போ எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணோம். இங்கே இருக்கவனை இதுக்கு மாற்றி விட்ருவோமா? எல்லாத்தையும் இல்லை, இது ஃபுல்லத்தையும் நம்மளே கிராஃப்டிங்கை போட்டு விட்ருவோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டாச்சு கைஸ். இப்போ அது பொறுமையாக கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஏதோ இந்த இடத்துல போய் உட்கார போகிறோம். ஏன்னா அது கிராஃப்ட் ஆகி முடித்தோடனே அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஏதோ இதில் போட்டுரும். பார்த்தீங்களா, இந்த சீட்ஸ்லாம் நிறையா தான் இருக்குது. டொமேட்டோ சீட்ஸ். இந்த கோல் ஓர் எப்போ எனக்கு வந்துச்சு? வாங்க போய் கோல்டு மைனிங்கில் போய் இந்த கோல் ஓரை போய் போட்டுடலாம். ப்ரோ, என்ன நடக்குது உங்களுக்கு நிலமா? அவருக்கு ஒன்றும் நல்லா தான் எதுவுமே கிடைக்கல. இவன் தான் எதுக்கு இருக்கானே தெரில. ஏதோ இந்த கடை இது எதுக்குன்னு போய் பார்ப்போம். எஸ்ஸு பூஸ்டா இது கிராஃப்டிங் ஸ்பீடு, அதை போட்டு விட்ருவோம். அடுத்து என்ன 300 கோல்டு வச்சு டாப்போட க்ரோத் ஸ்பீடு, அதை போட்டு விட்ருவோம். என்ன இப்போ எல்லாமே பளிச்சுன்னு இருக்குது. ஒரு வேலை அது ஈவெண்ட் ப்ரோ, ரெயின்போ ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்கு ப்ரோ. ரெயின்போ ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்கு. சரி, நான் பேசிக்கிட்டே அப்படியே எல்லாத்தையும் அப்கிரேட் வேறு பண்ணிட்டேன். என்ன இது எல்லாம் சூப்பராக இருக்குன்னு பார்த்தா வெறும் உட்டை மட்டும் தராங்க. என்னடா இது? என்ன இது? ஓஹோ, அந்த கிராஃப்டை நான் போய் இது பண்ணுவேன், டிசேபிள் பண்ணுவேன். ஸோ வாங்க, போயிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் முடிப்போம். ஸோ இந்த இதுக்கு நிறையா சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தந்துதான் ஆகணும் ப்ளீஸ் கைஸ், சப்போர்ட் தந்துடுங்க. எப்படி நான் இதை அன்கிராஃப்ட் பண்ணுவேன்? அது பண்ண முடியாது போல். அப்படின்னா தம்பி, நீ நிறையா வேலை பார்க்கணும்ப்பா. அப்கிரேட் யுவர் ஆக்ஸு, அது தேவையில்ல.
ஸோ அங்கே போயிட்டு இதை தந்து அன்லாக். ஏன்னா உட்டு காடை இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கைஸ், கடுப்பாயிட்டேன் கைஸ். நான் போங்க கைஸ், எனக்கு இது பிடிக்கல. சரி, அந்த சைடு அவ்வளோதான் ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டாச்சு. இன்னும் அந்த வீட்டு சைட்லாம் போய் அப்கிரேட் பண்ணுவோம். வீட்டெல்லாம் நம்ம எதுவுமே இன்னும் பண்ணல. ஸோ வாங்க வீட்டு சைடு போய் அப்கிரேட் பண்ணலாம். ப்ரோ ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ? ப்ராக்ரஸ் ஏதோ போயிட்டு இருக்கா ப்ரோக்கு? ஏன் இவ்வளோ மட்டமாக சொல்கிறீங்க? என்னாச்சு? ஓ அதுக்குள்ளே ஒருத்தவனை ஹையர் பண்ணிட்டியா நீ? அவனை வேலைக்கு எடுத்துட ப்ரோ. நீ ஒருத்தவனை இத்தனை நாள் மைண்ட் கிராஃப்டில் நீ எனக்காக வேலை பார்த்தா இப்போ உனக்கு ஒருத்தவன் வேலை பார்ப்பான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க? சரி அவர் ஏதாச்சும் பண்ணுறோம், ஏன்னா அவர் பேசுறது கன்ஃபார்ம் கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போயிட்டு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். பேசாமல் நான் பண்ணலான்னு இருக்கேன். எல்லா இதுக்குமே ஒரு இவனை போட்டுட்டு ஒருத்தவனை ஹையர் பண்ணிட்டு என்னது இது அப்புறமேட்டு பார்ப்போம். எல்லாத்துக்குமே எல்லா கிராப்பு இந்த இதுக்கெலாம் ஒருத்தவனை ஹையர் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஆஃப்லைன் போய் உட்காந்துடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போயிட்டு இவங்கிட்ட விற்கணும். தம்பி இந்தா செல்லு போடு. இத்தனை ஐயோ போடு. செல் ஆல். எஸ் கன்ஃபார்ம் 3K கோல்டு. வாங்க இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னொரு கிராஃப்டரை போயிட்டு ஹையர் பண்ணிடுவோம். வாங்க கிராஃப்டர் போடலாமா இல்லாட்டி இந்த வுட் மைனர் போடுவோமா? ஒரு கிராஃப்டர் ஒரு வுட் மைனர் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லம்பர் ஜாக்குக்கு 300 அது போட்டாச்சு. அடுத்த கிராஃப்டருக்கு தட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அடுத்தது இங்கே இன்னொரு கிராஃப்டரு என்ன பண்ணலான்னு தெரியுமா? உன்னை போயிட்டு பிரிக்கு செய்ய விட்டுருவோம். தம்பி அடுத்தது இங்கே ஒருத்தவன் கீழே நீ இதை செய்ய பிளாங்கை. இப்போ 2 பேரும் மாற்றி செய்கிறதுனால எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்மளாலையும் ஈஸியாக அன்லாக் பண்ண முடியும் எல்லாத்தையும். வாங்க ஏதோ இந்த சைட்லாம் நம்ம அன்லாக்கே பண்ணல. வாங்க டக்குன்னு போனால் இவன் இன்னும் ஸ்பீடாகவே ஓட மாட்டானா கைஸ்? அதான் கடுப்பாக இருக்குது. பொறுமையாக ஓடிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோதான் என்னால் அன்லாக்கே பண்ண முடியுமா கைஸ்? ஸோ இந்த சைடு என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இதுக்கு 30 பேம்பு. நம்மளே தான் பேம்புலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேம்புக்கெலாம் எவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இது என்னடா புது இடம்? இதுவும் கிராஃப்டிங் இடம் தான் கைஸ். 10 பேம்பு கொடுத்தா இது என்ன பேம்பு பிளாங்க்? டேய் என்னடா இது? என்னென்னமோ வைக்கிறீங்களேடா பேம்பு பிளாங்கா? என்னென்னமோ சொல்கிறாங்க கைஸ் இவங்க. நம்மளுக்குலாம் இந்த கேமை பற்றி அவ்வளோ புரியல, ஆனால் விளையாட தெரியும். ஸோ என்னமோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன். நம்ம இது செகண்ட் பார்ட்டாக இருக்க போகுது. தேர்டு பார்ட்டில் நல்லா சப்போர்ட் தாங்க. என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க கைஸ்ண்ணா. அவ்வளோதான். சரி வாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கோல்டு கைஸ். கோல்டு எனக்கு பிடிக்கும் கைஸ். கோல்டு அதிகம். எப்போ எனக்கு இவ்வளோ கோல்டு கிடச்சிச்சு கைஸ்? சரி வாங்க அடுத்தது இன்னொரு இவனை ஹையர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அது யார்? லம்பர் ஜாக்கை ஹையர் பண்ணலாமா? பண்ண முடியாது. கோல்டு ஏதாச்சும் கிடச்சிருக்கா? ஓகே, போர்ஷன் எதுமா கிடச்சிருக்கு. அந்த போர்ஷனை போய் விற்க முடியறனால அந்த போர்ஷனை விற்றனால 900 ஜெம் நம்மளுக்கு கிடச்சிச்சு கைஸ். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு IQ 3 நான் ஒன்று பண்ண போகிறேன். அது என்ன IQ 3? லம்பர் ஜாக்கே ஒருத்தவனை பண்ணிட்டு அவனை இந்த பேம்புவை மைண்ட் பண்ண விட்டுறலாம் எனக்காக. ஸோ எனக்கு இப்போ எல்லாமே நடக்கும். இதோ இங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. இதோ இவன் எனக்காக பேம்புவை மைண்ட் பண்ண. சரி இப்போதைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல கைஸ். இந்த சைடை மட்டும் போய் அப்கிரேட் பண்ணிடலாம். வாங்க இதை இப்படி அப்கிரேட் பண்ணுறது. இதுக்கு இதை அசால்ட்டாக அப்கிரேட் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு 50 பேம்பு, அதுக்கப்புறம் 30 கோல்டு. எக்ஸ்பென்சிவ். என்னது கார்ன் சீடா? ஏன்னா சீடு எங்கடா இதில் முளைச்சிருக்காது? என்னது இது? என்னதுக்கே ஸ்டோன், அதில் எப்படா சீட்லாம் முளைச்சிருக்கு? என்ன லாஜிக் தான்? இதை வச்சுனாலும் இந்த இடத்த நம்மளால அன்லாக் பண்ண முடியும் கைஸ். ஆமாம், இந்த இடத்த இதுக்கு 50 தேவை. ஆனால் நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்குது. சரி 27 கொடுத்துனேன். இப்போ இவனை போயிட்டு கார்ன் சீட்ஸை நம்ம இது பண்ணலாம். ஏன்னா அதை கலெக்ட் பண்ணி நிறைய இடத்த நம்மளால் வாங்க முடியுது. இதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் என்ன இன்னும் கொஞ்சம் கார்ன் சீடாக.
கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன கைஸ் இது நான் அயன் மாதிரி இருக்கு கைஸ். ஆமாம் கைஸ், அயன் கைஸ். ஏன்னா அயன்லாம் இதில் வச்சுருக்கீங்களாடா? ஸோ வாங்க இதை போயிட்டு நம்ம போய் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே, இதை டக்குன்னு அப்கிரேட் பண்ணிட்டா என்னது, இது வெறும் இது தான். சரி வாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நம்மளோட ஐலாண்டை அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், அந்த இடத்த அப்கிரேட் அன்லாக் பண்ண இது என்னமோ புதுசாக கேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இதே மாதிரி நிறையா புது விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். யோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அது அந்த அயன் ஸ்மெல்டர் எனக்கு கண்டுபிடிச்சேன். இது என்ன பண்ணணும்னா உட்டையும் இந்த கார்ன் சீட்ஸையும் வச்சு நம்மளுக்கு வந்து அயன் ஒன்று தருது. ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து அயன்லாம் கிராஃப்ட் பண்ணி ஏதோ இந்த இதுக்கெலாம் தரணும் போல். ஸோ எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளான் வந்துருக்கு. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறையா பேரை வந்து நான் கிராஃப்டிங்க்கும் இதுக்கும் விட்ருக்கேன். ஸோ ஒருத்தவனை வந்து இந்த இதை கிராஃப்ட் பண்ண விட்டுட்டா சூப்பராக இருக்கும். அந்த பிளாங்க்கு கூட 1K பிளாங்க் இருக்குது, அது நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ இங்கே போயிட்டு கிராஃப்டர் இவனை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ அயனை நம்ம பண்ண விட்டோம்னா அவன் பாட்டுக்கு அயனை பண்ணிட்டுருப்பான், நம்ம பாட்டுக்கு ஏதோ இங்கே கலெக்ட் பண்ணலாம். ஸோ எவனை வர வைக்கிறது ப்ரோ? அவனை காசு கொடுத்து தான் ப்ரோ நீ வர வைக்க முடியும். இந்த காயின் இருக்குல்ல அதை கொடுத்து ஹையர் நீ பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கெலாம் ஐயோ தேவையில்லாமல் கோல்டை வேஸ்ட் பண்ணுறோம் போல். அதே மாதிரி தான் எனக்கு இப்போ தான் ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னன்னா, இந்த ஃபர்னிச்சரை நம்ம செஞ்சு இந்த இவங்கிட்ட வந்து செல் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி அறிவு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர் ஏதோ நிறையா சேர் செஞ்சுருவோம், ஆனால் இதுக்கு தான் அதிக நேரம் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே ஏதோ இந்த இடம் மட்டும் நல்லா எம்டியாக இருக்குது. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. கோல் கிரேட் வந்து கோலை வச்சு தான் ப்ரோ நீ யூஸ் பண்ண முடியும். இந்த இதுக்கு வந்து 20 தேவை. நம்ம கிட்ட எவ்வளோ 12 தான் இருக்குது. அப்புறம் வாங்க நம்மளும் போயிட்டு இதை ஃபுல்லாக மைனிங் பண்ணுவோம். இதோ இங்கே என்கிட்ட ஒரு சேர் இருக்குல்ல கைஸ். இப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, இதோ இங்கே ஒரு ஷாப் கீப்பர் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் என்னால் விற்க முடியும் அந்த சேர்லாம். ஸோ இதுதான் நம்மளோட புது ஐடியா. பார்த்தீங்கன்னா செல்லால் தண்டா 25 கிடைக்குதா? ஸோ இது நல்ல எஃபிஷியன்ஸான வே. இதை ஹார்வெஸ்ட் பண்ணிப்போம். போடு, இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிப்போம். மற்றதுலாம் எவ்வளோ இதாகிருக்கு? இது 2%, இது 1%, இது 53. அது தேவையே இல்லை. இப்போ இவங்கிட்ட போயிட்டு ஸ்ட்ராபெரி எவ்வளோக்கு செல் ஆகுது போடு, செல்லால். இப்போ என்கிட்ட 160 இது இருக்குது ப்ரோ. ஏய் ப்ரோ, உன்னை நான் இன்வைட் பண்ணனால எனக்கு கோல்டு கிடைக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ கைஸ், அந்த இது முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம்ல, இதை இன்வைட் பண்ணால் கோல்டு கிடைக்கும்னு. அந்த இது இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. சரி, நம்ம ஏதோ இப்போ ஸ்டோன் மைனஸ் எல்லாரையும் நான் வந்து இந்த அயன் இந்த கார்ன் சீட்ஸை மைன் பண்ண விட்டுட்டேன். ஏன்னா ஸ்டோன்லாம் அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நிறையாவே இருக்குது ஸ்டோனு. அதனால ஏதோ இதெல்லாம் இதை மைன் பண்ண விட்டுட்டேன். இங்கே ஒரு சின்னோண்டு வழி இருக்குது. அதே மாதிரி இதை இப்போ தான் நான் கவனித்தேன். அது என்னதுன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு என்ன கைஸ் இது, இந்த மாதிரி கீழே உள்டா ஏதோ இந்த மாதிரி மேலே வர்றதுக்கு வச்சுருப்பாங்க போல். இந்த இது எதுக்கு இந்த இது ஒரு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம போயிட்டு இந்த இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு வச்சுக்கோம். ஏன்னா பார்ட் 3ல் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு கைஸ். இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.